நல்லா ஹை சொல்லுங்க. கமான். இங்க இரு, அதெல்லாம் நீங்களா பண்ணக்கூடாது, நானா பண்ணுவேன். நான் அது தெரியாது, நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து கண்டுபிடிக்கல. ஏப்பா நான் கேக்க. சோ ஃபர்ஸ்ட் விக்டரி எனக்கு வந்துடுச்சு. நீங்க சொல்லலனா நான் சொல்லலனா ஓகே. செங்கல். நான் ஒரே ஏதாவது சொல்வேன், மூக்கொடப்பேன். பண்ணா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனுமொழி vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். டிஷர்ட் பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு புது டிஷர்ட் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி தான் நாங்கள் வீட்டில் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்ம கேமராக்கு பின்னாடி இருக்கிற நம்ம சிஎம் வந்துட்டு இன்னைக்கு கேமராக்கு முன்னாடி வர போகிறாங்க. எனக்கு அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு சின்ன கேம் பிளே நடக்க போகுது. ஸோ அதை தான் நீங்கள் வந்துட்டு பார்க்க போறீங்க. இந்த நீயா நானா கேள்வி கேட்குற மாதிரி இந்த சைடு வந்துட்டு என் பசங்க 2 சேரு, ஒரு டேபிள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ரிவ்யூவில் பார்த்தா அந்த லைட்டையும் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்கு. இங்கே நிற்கணுமா? சிஎம் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போயே வந்து பிஹைண்ட் த கேமரா ஒர்க் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்னாடியே சிஎம்ஐ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா அப்படி மின்னல் அப்படின்னு வந்துட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சிஎம் வந்துட்டு வராங்க அப்படின்றதுக்காக சிஎம்லாம் யாருங்களே கேமரா மேம் என்னது இன்ட்ரோ பயங்கரமாக இருக்கணுமா? ஸோ அவங்க வரும்போது இன்ட்ரோ பயங்கரமாக இருக்கணுமா, அவங்களுக்காக ஒரு சூப்பர் இன்ட்ரோ. ஐயோ தப்பு, இந்த இன்ட்ரோ இல்லை, இது கிடையாது, வேற இன்ட்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, உங்க முன்னாடி யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் இத்தனை நாள் வந்துட்டு வீட்டில் எடுக்கிற வீடியோவுக்கு கேமராக்கு பின்னாடி இருந்த ஆளு இப்போ வந்து கேமராக்கு முன்னாடி வந்துட்டு என் கூட ஒரு சின்ன போட்டி போடுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தான். ஹாய் சொல்லுங்க. என்னாச்சு? ஹாய் சொல்லுங்க. எப்பயுமே வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இப்படி பண்ணு அப்படி பண்ணுட்டு பின்னாடி இருந்து பயங்கர சைகள்லாம் காட்டுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு ஹாய் கண்டு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஷையா இருக்காங்க. சரி சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. நல்லா ஹாய் சொல்லுங்க. என்ன ஏதாவது பேசுங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. என்ன ஆரம்பிக்கிறது? ஆரம்பிச்சாச்சுங்க, அங்க ஒரு ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. ஆரம்பிங்கன்னா சரி, இனிஷியலா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் விடுங்க. ரொம்ப சட்டிலா பேசலாம். இல்ல அந்த சட்டில் பாத்தீங்களா, கொஞ்சம் லைட்டா வந்திருக்குமே அந்த ஹை எக்கோ. சட்டில்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்குள்ள வரன்றதுக்காக அந்த மாதிரி லைட்டா வந்து ஒரு பாவனை எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை தெரிஞ்சவங்க இவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹாய் இவங்களுக்கு பதிலாக நானே சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் விளையாட போகிற கேம் வந்துட்டு என்ன கேமு? விஸ்பர் சேலஞ்ச். என்னன்னா இப்போ என் கையில் வந்துட்டு மொபைல் இருக்கு, இதில் வந்துட்டு ஒரு சாங் போட்டுட்டு நல்லா ஹை வால்யூம் வச்சுட்டு அவங்களோட காதில் மாட்டிட்டு நான் வந்துட்டு ஒரு 5 வேர்ட்ஸ் சொல்லுவேன். 5 வேர்ட்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன். காதில் வந்துட்டு சவுண்டு அதிகமாக சாங் கேட்டுட்டு இருக்கும். நான் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு வார்த்தை, ஆளுக்கு 5 வார்த்தை. இதில் நான் என்ன வார்த்தை சொல்கிறேனோ அவங்க அந்த பாட்டை வந்து உள்ளே கேட்டுட்டு நான் சொல்கிற வார்த்தை கரெக்டாக அவங்க வந்து ரிட்டர்ன் சொல்லணும். சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஓகே. அப்படி இல்லையானாக்கா இங்கே பாருங்கள், மாவு கொட்டி வச்சுருங்க இல்லையா, இதில் வந்துட்டு தலையை பிடிச்சி ஒரு அமுக்கு. சரி, ஸ்லோவாகவே அமுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்துட்டு ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு ரெடியா? கண்டுபிடிச்சிடுறீங்களா? சரி, ஓகே, ரைட்டு. தமிழ் வார்த்தைகள் தான் 5 தமிழ் வார்த்தை. நான் ஒரு 5 தமிழ் வார்த்தை, இவங்க வந்து ஒரு 5 தமிழ் வார்த்தை. இதுதான். அதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ பேசணும்னாங்க, இன்ட்ரோ சரியாவே கொடுக்கலையா. இப்போ சொல்லுங்க. சொல்லுங்க, கேமரா ஓடிட்டு இருக்கு. ஹலோ, சிரிக்காதீங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. சரி, ஓகே, அது நீங்க லாஸ்ட்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறீங்களா? சிரிக்காதீங்க. சரி, ஓகே, நீங்க காதுல ஆன் பண்ணிட்டீங்களா? பாட்டு ஆன் பண்ணுங்க. 5 தமிழ் வார்த்தைகள். பாட்டு கேக்குதா? இன்னும் கேட்கல? உங்களோட சாய்ஸ், என்ன பாட்டு வேணுமோ நீங்க வைக்கலாம். பாட்டு கேக்குதா? நல்லா கேக்குதா? சவுண்ட் ஃபுல் சவுண்ட் வைப்பேன். ஓகே, பாட்டு வந்து நான் ஃபுல் சவுண்ட் வச்சிட்டேன். இல்ல இன்னும் அங்க பாருங்க, சாங் வந்துட்டு ஃபுல் சவுண்ட் வச்சிட்டேன். ஒரு சாங். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னும் சொல்லவே இல்லை, ஆரம்பிக்கல. ஓகே. செங்கல். 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 தலை. ஓ நோ. செங்கல். 3 வாட்டி சொல்லிட்டேன், 4th டைம் சொல்றேன். செங்கல். தமிழா? ஆமா. செங்கல். செங்கல். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் விக்டரி எனக்கு வந்துடுச்சு. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையை கொடுத்துடலாம். சரி கண்ணாடியை கழட்டிடுங்க. கமான் இங்க இரு. அதெல்லாம் நீங்களா பண்ணக்கூடாது, நானா பண்ணுவேன். ஐ எப்படி எவ்வளவு அழகா இருக்காங்க. போடக்கூடாது. இங்க பாரு, அங்க பாருங்க கேமரால. ரைட், இதனால மேக்கப் போட வேணாம் அப்பயே சொன்னேன். ஃபர்ஸ்ட் தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிட்டேன். இன்னும் வந்துட்டு எத்தனை வார்த்தைகள் இருக்கு? இன்னும் 4 வார்த்தை அவங்களுக்கு இருக்கு. எனக்கு 4 வார்த்தை இருக்கு, அவங்களுக்கு 5 வார்த்தை இருக்கு. ஓகே கொடுங்க. தொடைக்க கூடாது, தொடைக்க கூடாது, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நெக்ஸ்ட் டைம் தொடைங்க. வாங்க. இதுல சப்போஸ் வந்துட்டு இப்ப அவங்க சொல்லி நான் வந்துட்டு கரெக்டா சொல்லிட்டேன்னா அவங்க தான் திருப்பி பண்ணணும். ஆமா, நான் ஜெயிச்சிருவேன்ல. அதுல நீங்க தோத்த மாதிரி தானே. ஏப்பா நான் கேட்கறது நீங்க சொல்லலைன்னா? நான் சொல்லலைன்னா ஓகே, நான் சொல்லிட்டேன்னா திருப்பி அவங்கள வச்சு ஓகேவா. இதுல அவங்களோட முகம் அப்படியே அச்சு அப்படியே சூப்பரா பதிஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு போட்டு நல்லா வந்து இந்த சீல் போடுவாங்க பாத்தீங்களா, பச்சக் பச்சக், அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டேன். சரி நீங்க இதே பாட்டு தானா? அதே பாட்டு. அதிரும் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. மாமா சத்தமா நான் சொல்லணுமா கத்தமா? நீங்க வந்து அதி கேமராக்கு சொல்லணும். அஜித் குமார். இருங்க. வெயிட். அம்மா வந்து சும்மா காது ஊதிட்டு வாயில ஊதிட்டு நீ பேசலாம், நல்லா கேக்கும். பேசணும். சரியா? பேசணும் நீங்க. தெரியணும்ல நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்கன்னு. அதான். ஓகே. இருங்க. ஸ்டார்ட். திருமண நாள். நீங்க பேசுறீங்களா இல்லையா? பேசுறாங்க. பேசுறீங்களா? நீங்க சொல்லுங்க, பேசுறாங்களா இல்லையா? பேசுறாங்க. திருமண நாள். திருமதி சந்தோஷ் குமாரி. திருமண நாள். திருமதி தமிழ் வார்த்தையா? தமிழ். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒன்னே தான் சொல்லுவேன். ஏய், நான் உங்களுக்கு 5 வாட்டி சொன்னேன், கொன்றுவேன். திருமண நாள். நீங்க சத்தமா சொல்லுங்க. திருமண நாள். இவர் பக்கமா வராரு. சரி பரவாயில்ல. திருமலையான். இன்னும் ஒரே ஏதாவது சொல்லுவேன், மூக்கொடைப்பேன். சொல்லுங்க. திருமண நாள். ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. நாள். திருவேற்காடு. அவுட். இப்ப சொல்லுங்க. திருமண நாள். அட மொய்யால, திருமண நாள் இவ்ளோ லென்த்தா சொன்னா நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஏய், நான் எவ்வளவு மூக்குலாம் போது. நான் எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அழகா அப்படியே வச்சு செக்கன்னு வந்து அந்த மூஞ்சியோட அடையாளமே வந்து மாவுல தெரியற மாதிரி பண்ணேன். இங்க பாருங்க, எத்தனை நாள் கோவம் தெரியல, போட்டு அடக்கிட்டாங்க, மூக்குல எல்லாம் போயிடுச்சு. நாளைக்கு டிஃபன் வந்துட்டு எனக்கு மூக்குலயே அடிக்க போயிடுச்சு. ஓகே ரைட். இது வந்து லாஸ்ட் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டே. இன்னும் இருக்கு. எவ்வளவு இருக்கு? நாங்க புடிங்க. எப்படி அமுக்குனீங்க? போடிச்சா? ஏற்கனவே நிறைய வெள்ள முடி இருக்கு, இதுல இவங்களும் திருப்பி வெள்ளை ஆகிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பள்ளிக்கூடம். கேக்குதா? பாட்டே ஐயோ, பாட்டே ஆன் பண்ணல, சமாடி வாங்க போறீங்க. இருங்க. சாங் இன்னும் கேட்கல. ஓகே சாங் இன்னும் ஆன் பண்ணல. நல்லா பாத்துக்கோங்க. தமிழ் வார்த்தை கல்கண்டு. ஸ்டார்ட் ஆயிச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்கண்டு. இங்கிலீஷ். நோ, தமிழ் வார்த்தை தானே சொல்லிட்டு இருக்கேன். தமிழ். கல்கண்டு. ஐயோ, ஹலோ, நடுவில் எங்க சவுண்ட் இது மிஸ் ஆயிடுச்சா? இல்லையா? விஜயம் தானா? சரி ஓகே, அடுத்து நான். ஹலோ, இது உனக்கு மட்டும்தான் இந்த இது, எனக்கு கிடையாது. சரி ஓகே வேணாம். இல்ல பரவாயில்ல. இல்ல நான் ஜெயிச்சேன். வேண்டாம். சோ 5ல 1 ஜெயிச்சிட்டாங்க.
இன்னும் எனக்கு 3 இருக்கு, அவங்களுக்கு 4 இருக்கு. ஆனால் 1 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 1 பாயிண்ட் வந்து இவங்க எடுத்துட்டாங்க. நான் இன்னும் 0 பாயிண்ட்ல தான் இருக்கிறேன். எனக்கு இருக்குல்ல அவங்க நான் தோத்துட்டேன், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால நல்லா இருக்கா? இதுதான் வந்து என்ன ஃபேஷியல்? மாவு ஃபேஷியல். கோதுமை மாவு ஃபேஷியல். என்னங்க இதை போட்டுக்கோங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்டா? மூக்குள்ளலாம் போயிட்டு இருக்கு. உனக்கு டேஸ்ட் வேணுமா? உனக்கு என் பையன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறான். சரி ஓகே ரைட்டு. அடுத்தது நானு. நீ உடம்பு ஃபுல்லாக மாவாயிடும் போல இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கல. ஜெயிச்சுட்டு கடைசியில் இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு. ஜெயிச்சதுக்கு ஏதாவது பண்ணணும் டேடி. ஐயோ இப்போ டாடி யூடியூப் சொல்லிட்டீங்களா? தமிழ் வார்த்தை மட்டும்தான். தமிழ் வார்த்தை மட்டும். தமிழ் வார்த்தை மட்டும்தான். அம்மா சத்தமா சொல்லணும், கேட்காது. அத சொல்லுங்க. ஓகே. மனைவி. 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 கரெக்ட். ஐயோ கேட்டுச்சு. கேட்டுச்சு எனக்கு தெரியும். சத்தியமா இல்ல, சத்தியமா இந்த மாவு மேல சத்தியமா சொல்றேன், நான் கேட்கவே இல்ல, சத்தியமா கேட்கல. உன்னோட அந்த லிப்போட அந்த இது வாயோட இது கண்டுபிடிச்சு தான் நான் வந்து சொன்னேனே. கரெக்ட் தான். ஆக்சுவலா மாணவின்னு நினைச்சேன், மனைவி. கரெக்ட். நீ வந்து உன்னைய பத்தி தானே என்ன கேட்ப, எனக்கு தெரியும் நல்லா. கமா ஏய் கண்ணாடி அப்படி வேணா, கண்ணை வைக்க வேணா. எப்படி இருக்கு இந்த மூஞ்சி? இந்த மூஞ்சி பாருங்க, இப்பதான் நல்லா இருக்கு. மேக்கப் போடும்போது நல்லா இல்ல. சரி ஓகே, எனக்கு ஒரு பாயிண்ட். இருக்குங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ இன்னும் 3 வார்த்தைங்க இருக்கு. 3 வார்த்தையை 2ஆ குறைச்சிடலாம். சிஎம் வந்து உங்களுக்கு சொல்லும் போது சத்தமாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க, அங்க ரெக்கார்ட் ஆகணும், பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல. ஓகே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. இங்கிலீஷா? நோ தமிழ். தயங்காம சொல்றா. நல்ல பாம்பு. தலப்பாக்கட்டி. தலப்பாக்கட்டி. நல்ல பாம்பு. ஏன்னா அந்த வார்த்தையை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பயம். அதனால தான் வந்து நல்ல பாம்பு. இங்க லாலிபாப் வந்து இங்கிலீஷ். இட்ஸ் லாலிபாப் வந்து இங்கிலீஷ். ஓகேவா? என்ன சொல்லு? நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? கரெக்ட். ஆனா இது கரெக்ட். ஆனா இதுக்கு வந்துட்டு உனக்கு மார்க் கிடையாது, டிஸ்குவாலிஃபிகேஷன். இங்க இருந்து என் பொண்ணு வந்துட்டு அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட மாமலாம் அடி காமிச்சிட்டா இப்படி இப்படின்ட்டு. அதனால இது ஒத்துக்கப்படாது. இந்த பாயிண்ட் எனக்கு. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் அது தெரியாது, நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து கண்டுபிடிக்கல. சரி பட் ஓகேவா? வேண்டாம். பட் ஆனா எனக்கு வந்துட்டு இப்ப 2 பாயிண்ட். இல்ல இல்ல அந்த வேர்டே வேண்டாம். நான் சொல்லிட்டேன், நீங்க தோத்துட்டீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த பொண்ணு வந்து உங்களை தோக்கடிச்சிட்டா. ஓகேவா? கண்ணாடி கழிச்சுங்க, கண்ணாடி கழிச்சுங்க. இந்த மாதிரி ஃப்ராட் தரலாம் பண்றவங்களுக்கு இதுதான் வழி. என்ன மூஞ்சி காட்டு. அங்க வந்துட்டு ஆடியன்ஸுக்கு காட்டணும், நம்மள நம்பி 4000 பேர் இருக்கிறாங்கல்ல. இங்க பாருங்க. ஓகே ரைட்டு. அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, எப்பவுமே சுயமா முடிவெடுங்க. இன்னும் எத்தனை வார்த்தைங்க இருக்கு? 5 வார்த்தை. இன்னும் 4 வார்த்தை நாங்க கம்மி பண்ணிட்டோம், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கு இந்த வீடியோ. இப்போ யாரு? நான் தான் சொல்றேன், நீங்க தான் கேட்கணும். அம்மா அம்மா இரு வாய் நல்லா கோணிச்சு சொல்லுங்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஹலோ ஹலோ சொல்லிட்டா? ஷட்டா. கேளுங்க. தலைவன். தலைவி. இல்ல தலைவன். தலைவன். இன்னொரு கஷ்டமா சொன்னேன். நான் சொன்னேன் ஈஸியா இருக்குதுன்னா நீ உங்களை யாரும் வந்து ஈஸியா சொல்றது? நீங்க வந்து கஷ்டமான வார்த்தை கேட்க வேண்டியது தானே. நான் கரெக்டா சொல்லிட்டேன். எது வேணா நம்ம கேட்கலாம்.
பாருங்க இதுதான் தப்பு பண்ணா இதுதான் இங்க இருக்க 2 வாண்டுங்க இவங்களோட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு என்ன வந்து தோக்கடிக்கணும் பார்த்துட்டு இருக்கேன். நான் இல்ல அப்ப எனக்கு 1 பாயிண்ட் தானா? உனக்கு 1 பாயிண்ட் தான், எனக்கு 3 பாயிண்ட் போகும். ஏய் 3லாம் இல்ல, அதுல ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3 பாயிண்ட் தான். அப்படி எனக்கு அது புரியவே இல்ல அவ பாப்பா பண்ணது. எனக்கு தெரியாது. அவ இங்க இருந்து ஏன் வந்து ஆடுறா, கான்ஃபிடன்ஸ் ஏன் ஆடுறா? விடுங்க. பரவாயில்ல. எவ்வளவு நேரம் போட்ட மேக்கப் எல்லாம் போச்சு. இல்ல இல்ல நான் அப்படியே தானே. மேக்கப்பா? மேக்கப் இல்லடா, அது பவுடர் மாவு. சரியா? ஆரம்பிச்சிடுவோமா? வெண்பொங்கல் ஒரு தடவை சொல்லியாச்சு. சொல்லுங்க, என்ன கேள்வி? ஸ்டார்ட் அப்படின்ற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீங்க பாட்டி இப்படி இப்படி பண்ணி. சரி ஓகே, ஸ்டார்ட். இப்படி பண்ணுங்க. வெண்பொங்கல். வெண்பொங்கல். பாட்டு கேட்டுதா இல்லையா? கேட்டுச்சு. என்ன நான் சொன்னது கேட்டுச்சா? இல்ல, நீங்க லிப் மூவ்மென்ட் நல்லா. நான் சொன்னது கேட்டுச்சா? இந்த விட்டு போட்டாரே சம்திங் இந்த தெலுங்கு பாட்டு ஓடிட்டு. தமிழ்ல எனக்கே கேக்குது. சரி ஓகே வந்து இப்ப காமிங்க சார். பார்த்தாச்சு, பார்த்துட்டீங்கல்ல? சரி பாவம். அதே மாவு இதில் போட்டு அடா பாவீங்களா, ஃபோனை போச்சு. நீங்க நீங்க இது பண்ணிக்கோங்க. அப்போ கூட நான் 3 பாயிண்ட்ல இருக்கேன், நீங்க 2 பாயிண்ட்ல தான் இருக்கீங்க. சரி ஓகே. இன்னும் ஒன்னொன்று தான் இருக்கு இல்ல? 5ல இருந்து 4 வார்த்தை கம்மி பண்ணியாச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும், பாவம் உங்களுக்கும் போர் அடிக்கும் இந்த மூஞ்சிகளை பார்க்கறதுக்கு. இன்னும் இன்ட்ரோ கொடுக்கல நீங்க. சொல்லுங்க, இன்ட்ரோ கொடுத்துருங்க. நீங்க இப்படி சொல்லுங்க, அதான் எனக்கு எதுவுமே வரல. அப்ப நான் சொல்ல மாட்டேன் அடுத்த வாட்டி. ஏதான சொல்லலாம்ல? தமிழ் வார்த்தை. சரி. ஓ சரி சரி, நான் ஸ்லோ ஆயிட்டேன். எனக்கு மட்டும் தான் ரூல்ஸா? உங்களுக்கு எல்லாம் கிடையாதா? ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்ல கையை காட்டுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, ஓகேவா? தந்தை. 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 கேட்டுச்சு. 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 கேட்கவே இல்லை. ரைட்டா இருந்தது. உங்களோட வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கஷ்டமா கண்டுபிடிங்க. சரியா? ஈஸியா சொன்னா ஈஸியா முடியும். சொன்னல வாய் கோனைக்கு சொன்னல. அத பெருசா இருந்தா ஓகே, நான் இன்னும் ஒண்ணே சொல்றேன். அது சரி ஓகே ரைட். இவங்களுக்காக வந்துட்டு இத வந்து நான் வந்து நிராகரிச்சிட்டேன். மறுபடியும் சின்ன வார்த்தையா இருந்தது. சவுண்டே இல்ல உங்க காதுல. நான் கேட்கல. எனக்கு பயங்கர சவுண்ட் இருக்கு. நம்ம கொஞ்சம் தூரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட். தலைமுறை. 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 சொல்லுங்க சொல்லுங்க. தலைமுடி. 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 தலைமுறை. தலைமுறை. தலைவலி. தலைமுறை. 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 சத்தியமா கேட்கல, சத்தியமா கேட்கல गाइस. இங்க பாருங்க, கண்டிப்பா சொல்றேன், சுத்தம் பயங்கர சவுண்ட்ல கேட்டுட்டு இருக்கு இந்த பாட்டு. சுத்தமா வந்து எனக்கு வந்து கேட்கவே இல்ல, ஃபுல் சவுண்ட். அதுவும் வந்து இது வந்து ஒரு தெலுங்கு சாங். தலைமுறை. நீங்க கிட்டே வந்து பேச. நோ அம்மா அதுல அது சாமி ஆடிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும். குறைச்சிக்கோங்க. எவ்வளோ வெளியே கேக்குது இந்த சாங். ஓகே ஃபைனல். இன்னும் ஒரு வார்த்தை தான், லாஸ்ட் வார்த்தை. ஸோ லீடிங் பாயிண்ட்ல நான் தான் இருக்கேன் எப்படி இருந்தாலும். ஸோ மேடம்க்கு வந்துட்டு லீடிங் கிடையாது, அவங்க வந்துட்டு. ஆனா பாப்பாவை நான் பார்க்கவே இல்லை, நீங்க அதை இது பண்ணிட்டீங்க. ஐ டோன்ட் நோ. அப்போ அவ வந்து கம்முன்னு இருந்திருக்கணும். அவங்கெல்லாம் உன்னோட கட்சியா இருக்காங்க, என்ன பண்றது? அப்பா போதும் போதும். வைப்பர் வச்சு கிளீன் பண்ண போல குட்டா. என்ன கேட்கறது? டிசைடே பண்ணலையா? தோக்க போறேனா? இல்ல இல்ல.
பால்கோவா பால்கோவா பள்ளிக்கூடம். பால்கோவா பால்கோவா. அவங்க பசங்களுக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷம். ஒருத்தன் எகிரி துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். போதும். அடுத்தது கழட்டுங்க. இது நான் பண்ணிடுறேன். நானே பண்ணிடுறேன். நான் தான் பண்ணுவேன். முடிஞ்சா பண்ணுங்க பாப்போம். ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபேஸ். ஒரு போட்டோ எடு உங்க அம்மா சிரிக்கிற மாதிரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஃபேஷியல் போயிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து லீடிங் பாயிண்ட் வந்து நான் தான். எப்படி இருக்கு? எவ்வளோ லீடிங்? 1 லீடிங் 4. நான் 1 நான் 4 பாயிண்ட், அவங்க 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. சோ ஆனா ஈக்குவல் தான். இவர் ஒத்துக்கல அவ்வளவுதான். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். நான் அவளை பார்க்கவே எனக்கு புரியவும் இல்ல அவளுக்கு. பட் ஆனா நான் பார்த்துட்டு அவ செய்கை பண்ணாத. அவங்க செய்கை பண்ணாங்க பட் அது புரியல. பட் அது புரியவே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு அதே நான் நல்ல பாம்புன்னு சாரி அப்படி சொல்ல கூட மாட்டேன். நான் அங்க பார்த்து பேசுங்க, என்னங்க இன்னும் பார்த்து பேசாதீங்க. அத இன்னும் இன்ட்ரோ எடுக்கல. ஆமா, இன்னும் இன்ட்ரோ நீங்க சொல்லவே இல்ல. ஐயா பேட்டி இன்னும் முடியல. லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. கேமரா ஆஃப் பண்ணி சொல்லு. பாஸ்லாம் பண்ண முடியாது, அப்படியே தான் போயிட்டு இருக்கும். சரி ஓகே ரைட். உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லிடு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மள சப்ஸ்கிரைப் இருப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்க எல்லாரும் ஹாய் சொல்லிடு. எனக்கு என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஹாய், என்ன தெரியாதவங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹாய். லீவ் இட். ஓகே गाइस, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் டிஸ்லைக் பண்ணாதீங்க. என்ன டிஸ்லைக் பண்ணக்கூடாது இந்த எபிசோட அப்பா செம்ம எபிசோடா. இங்க இன்னும் வந்து 100 எபிசோட் எடுத்துறவங்க போல இருக்கு. இது இன்னும் சீரியல் இல்ல. இந்த வீடியோ என்ன டிஸ்லைக் பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே எல்லாரும் லைக் பண்ணுங்க. இருங்க நான் சொல்லி தரேன். எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க. சொல்லுங்க, என் கூடவே சொல்லுங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1000 ரூபாய் பணம் அனுப்புங்க. இதே ஆக்சுவலி என்ன ரொம்ப வலுக்கட்டாயமா எல்லா வீடியோஸ்லயுமே வைஃபை கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு என்ன வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வைஃபை தானே கூட்டிட்டு வந்த, தப்பா எதுவும் நினைக்க போறாங்க. இல்ல இந்த மாதிரி சேலஞ்சஸ்க்குலாம் வைஃபும் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன கூட்டிட்டு வரல. எல்லா சேனல்லையும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. சோ இத நீங்க கவனிச்சுக்கணும். இதெல்லாம் கம்ப்ளைனா? கம்ப்ளைன்ட்ல இல்ல, என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு காரணத்தை நான் சொல்றேன். ஓகே, thank you guys. See you soon in another new video. Until then, bye from the both. Record. Ready? Hey. Howdy. Oh. Okay, bye. உங்க சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவும் வேணும். டாடா, பி யூ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பி எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலை நீ பண்ணுவாங்க. பாஸ் பண்ணுவால அதான் சொல்றாங்க. Thank you for watching this video and see you soon in another video. Okay guys, ஒருத்தன் அங்க வந்து இத பண்ணிட்டு